எனக்கு ஒரு ஒரு சின்ன கேள்வி. நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த படிப்பை நீங்க சூஸ் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? The best நர்ஸா வந்து அவார்டு வாங்க போறீங்களா? What is your goal? What is your ambition? யாராவது சொல்லலாம். நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க? ஏதோ வீட்டுல சொன்னாங்க அப்படின்றதுக்காக நர்சிங் வந்தீங்களா? இல்ல ஸ்டார் கைட் மாத்திராததுனால வந்தீங்களா? இதை படிச்சுட்டு என்னதான் பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். படிப்புன்றது எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்காது. நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. அவன் ஈஸியாக கிடைச்சது. அதுவும் உங்களை மாதிரி உள்ளவங்க வெளியில வந்து படிக்கிறது பெரிய விஷயம். முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க அனுப்ப மாட்டாங்க இல்லையா? ஒரு படிப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம் எதுவுமே கிடையாது. படிப்பு இருந்தால்தான் நம்மளால வந்து எதை ஒன்றையும் சாதிக்க முடியும். செல்லும் சரியா? ஓகே, அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. இட்ஸ் நாட் an easy. ஓகே, அந்த பின்னாடி அவங்க லைஃப்க்கான காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. கண்டிப்பா 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 செல்லும். நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க. வந்தா என்ன கூப்பிடுங்க. அப்புறம் வந்து உங்க நாடு நான் டக்குன்னு நான் சொன்னதும் நீங்க எதிர்ச்சிங்க இல்லையா? இதுக்கு ஒரு பெரிய சமயம். ஓகேவா? ரொம்ப நன்றி. நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க. எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. ஏன் கூட படிச்சவங்க எல்லாம் இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு கிடையாது. என்ன காரணம்னா எங்க அப்பா டீச்சர், எங்க அண்ணன் டீச்சர், அவங்க எங்களுக்கு கொடுக்குற அந்த உத்வேகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீடம். நம்ம எப்ப ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஃப்ரீடம் ஒரு வீட்டுல இருந்து கிடைக்கும் பொழுது இல்லையா? நம்ம பெண்களை இந்த சமுதாயத்துல நம்ம வெளியில வரும்பொழுது நிறைய புறக்கணிப்பு, நிறைய அவமானங்கள், நிறைய எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம படிச்சு நான் சாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு